என் நெஞ்சில் கூட இருக்கும் என் நண்பார்ந்த நண்பா, வேற லெவல் நண்பா. தளபதி மிகப்பெரிய ஃபேன் எங்க டைரக்டர். அவருக்காக தான் இந்த ஒரு வார்த்தை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அண்ணன் எல்லாருமே வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். என் பேர் ஆனந்த் பாண்டி. எல்லாரும் விஜய் டிவியில் ஜி தமிழில் பார்த்துருப்பீங்க. கலக்க போவது யாரு, பாவம் கணேசன் சீரியல், ராஜா ராணி, அப்புறம் டான்ஸ் ஜோடி டான்ஸும் ஆடி இருக்கேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு 4 கைத்தட்டல் கிடைக்கும் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நான் தாதா 87 சொல்லி ஒரு படத்தில் சாருகாசன் சார் படத்துலேயே லீடு பண்ணியிருந்தேன். இப்போ அடுத்ததாக யாதும் அறியான் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். ரொம்ப நன்றிண்ணே. ஒரே ஒரு ஃபோன் கால் தான். கால் வந்துச்சு, இந்த மாதிரி தலைவா பண்ணுறீங்களா அப்படின்னு. அண்ணே என்னண்ணே இதெல்லாம் கேட்குறீங்க, நீங்கள் கூப்பிட்டா நாங்கள் பண்ணிவிடுவோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணனது தான். ஒரு சூப்பரான ரோல் கொடுத்துருக்காரு. அதுக்காக எங்கள் படத்துக்கு ப்ரமோஷன் நம்மளே பண்ணணுங்கிறதுக்காக ஒரு 2-3 டைலாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். கரண்ட்டுக்கு தேவை ஒயரு, லாரி ஒண்ணுனா வேணும் டயரு, யாதும் அறியான் படம்னாவே ஃபயரு வர வருஷத்துல. அடுத்தது பரிச்சு எழுதுனா போடுவாங்க பாசு, யாதும் அறியான் படம் எப்பவுமே மாசு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா கலக்க போறோம். எனக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டுல ஒரு சின்ன அடையாளம் 2016 கிடைச்சது. அதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருந்த சேனல்ஸ்ல என்ன கிடைச்சதுன்னா, அது கண்டிப்பா சிவா அண்ணா வாய்ஸ், எஸ்கே அண்ணா வாய்ஸ் கலக்க போவதியார்ல ஃபர்ஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு வாய்ப்புகளா எனக்கு கிடைச்சது. என் அண்ணன் எனக்கு எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க. அண்ணா எங்க படத்தை விஷ் பண்ணியிருந்தா எப்படி இருக்குங்கிறத நான் ஒரு 2 வரியில பேசி காமிக்கலாம்னு ஆசைப்படுறேன். பேசலாமாங்கண்ணே? ஹாய், வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சிவகார்த்திகேயன் பேசுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி யாதும் அறியான் படத்தை உங்க டீமை பார்க்கும்போது. நான் கூட பிரதர் உங்களை ரொம்ப சின்ன பையன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரு போஸ்டர்ல படத்தையே வேற லெவல்ல கொண்டு போயிட்டீங்களா? ஓப்பனா சொல்றேன், இந்த படம் வேற லெவல்ல வருங்க. அதுவும் ஆனந்தன் ஒரு பையன் வேற பண்ணியிருக்காப்ல, அவரும் சூப்பரா பண்ணியிருக்காரு. அண்ணா சொல்ற மாதிரி இங்க பாருங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாருங்க. பாய். ஓகே, அண்ணா விஷ் பண்ணியிருந்தா நிறைய எனக்கு விஷ் பண்ணியிருக்காங்க. என் பொண்ணு கூட பேர் அவர் தான் வச்சாரு. இந்த படத்தையும் பார்த்துட்டு விஷ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அண்ணா இந்த படம் சூப்பரா வந்திருக்கு. நீங்க உங்களோட சப்போர்ட்லயும் தளபதியோட போஸ்டர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவ்வளோ கிரியேட்டிவா எங்க டைரக்டர் பண்ணாரு. அதுவும் நல்ல வைரல் ஆகி நல்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. படமுமே சூப்பரா வந்திருக்கு. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்லாம் இது எதுக்கு சொல்றேன்னா, இதை நான் சொல்லி ஆகணும் எங்கேயாவது ஸ்டேஜ் கிடைச்சதுன்னா அப்படின்ட்டு இருந்தேன். நான் ஃபர்ஸ்ட்லாம் நான் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பூந்தமல்லியில இருந்து சினிமா வாய்ப்பு தேடுறதுக்காக சாலிகிராமம் வரணும். அப்போ என் ஃப்ரெண்டு சொல்லுவான், மச்சான் நம்ம சாலிகிராமத்தில் ரூம் எடுத்துடலாம், அப்பதான் ஆடிஷன் சீக்கிரமா வரும், ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா டக்குன்னு போயிட்டு அட்டன் பண்ண முடியும் அப்படிம்பாங்க. இன்னைக்கெல்லாம் அது கிடையாது. இன்ஸ்டாகிராம்ல இருக்கியா அப்படின்னு தான் பாக்குறாங்க. கண்டிப்பா சாலிகிராமங்களுமே நிறைய பேர் இருக்காங்க, கூப்பிட்டு வாய்ப்பு கொடுங்க. இது ஒரு ரெக்வெஸ்டா கேட்கறேன். இன்னைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு எங்க கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கோம். நாங்க ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பா அவங்களுக்கும் கொடுங்க, இவங்களுக்கும் கொடுங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அந்த ஒரு விதத்துல எனக்கு கொடுத்துருக்காரு இவர் வாய்ப்பு. கண்டிப்பா நல்லா யூஸ் பண்ணியிருக்கோம். எங்க டீம் எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர், டைரக்டர் சார், அப்புறம் கூட எல்லாரும் பிரிச்சு பார்க்க முடியல. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. பத்திரிகையாளர்கள், ஊடக சங்கங்கள் எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மக்கள் நீங்களும் தயவு செஞ்சு தியேட்டர்ல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வந்திருக்கும் மீடியா மக்களுக்கும், இதை டிவிலேயோ ஃபோன்லேயோ பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். எனக்கு பேசலாம் தெரியாது, இது மட்டும் தான் தெரியும். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல படம் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டைமில் டைரக்டர் இப்படி ஒரு கதை சொன்னார். நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறோம். நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு சொல்லுங்கள். இதுக்கு மேலே என்ன பேசுறது எனக்கு தெரியல. நன்றி, வணக்கம். தேங்க்யூங்க, வாழ்த்துக்கள். அடுத்ததாக படத்துடைய பாடலாசிரியர் கௌதமி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. டைரக்டர் ஃபோனில் தான் படத்தோட டீம் சொன்னாங்க. என்னோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டியில் ஃபஸ்ட் டைம் எழுதியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. நான் பேசுறதை விட என்னுடைய பாடல் வரிகள் பேசும் பாடும் அப்படின்ட்டு போயிட்டாங்க. தேங்க்யூங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு படத்தை கொடுத்துருக்க எடிட்டரை கையெடுத்து கும்பிடணும் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்குள்ள ஒரு மாற்றம். ஓகே,
ஸோ எடிட்டரை வந்து நம்ம சந்திக்கிறதுக்கு முன்னாடி பாடல்களுக்கு போயிட்டு வந்துடலாம். ஏன்னா ஒரு பாடலையும் நம்ம பார்த்தோம், அப்படியே ஒரு மென்மையான ஒரு இசையை வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் படம் முழுக்க வந்து அந்த த்ரில்லர் மியூசிக்கையும் அது சார்ந்த ஒரு இசையுமே கொடுத்து வந்து நம்மளை உண்மையிலேயே வந்து ஓகே சூப்பரான ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்ற பெயரை வந்து படம் ரிலீஸ் ஆன பிறகு நிச்சயமா அவருக்கு வந்து பெறுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வாழ்த்துக்களோட இசையமைப்பாளர் திரு தர்ம பிரகாஷ் அவர்களை அன்புடன் பேசுமாறு அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் திரை ஜாம்பவான்களுக்கும் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கும் என்னோட வணக்கம். யாதும் அறியான் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு சின்ன மூமெண்ட்டில் ஆரம்பித்து ஒரு பெரிய லெவலில் இந்த படம் முடிஞ்சிருக்கு. உண்மையாகவே நல்லா வந்திருக்கு படம். படத்தில் பாடல்கள்னு பார்த்திங்கன்னா 3 பாடல்கள் தான் இருக்குது. ஸோ ரொம்பையும் பாடல்கள் போட்டு போர் அடிக்க விரும்பலன்னு டைரக்டர் முடிவு பண்ணியிருக்காரு. பாட்டு நல்லா வந்திருக்கு. மற்றபடி சொல்லணும்னா டைரக்டர் எல்லாத்தையும் உங்களுக்கு விலாவாரியாக சொல்லுவார். நன்றி. வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயம், இந்த படத்தை வாழ்த்தணும் பாராட்டணும் அப்படின்னா நிறைய முதல் படத்துல ஒர்க் பண்ணக்கூடிய டெக்னீஷியன்ஸ் அண்ட் முதல் அனுபவம், ஐ மீன் டெபியூ ஆக்டர்ஸ் அண்ட் டெபியூ டெக்னீஷியன்ஸை வந்து பயன்படுத்திருக்கிறது மிகப்பெரிய விஷயம். எல்லாருக்குமே வந்து நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்றது சூப்பரான. யூடியூப் பத்திரிகையாளர் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் நடிக்காத ஒரு படத்துக்கு வந்து பேசுகிறேன்னா இது 2வது தடவையோ 3வது தடவையோ நினைக்கிறேன். இப்போ தான் இயக்குனர் பேரரசு சாருடைய கஷ்டம் எவ்வளோ இருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. தினமும் அவர் வந்து யார் பழகினவங்க பழகாதவங்க யார் கூப்பிட்டாலும் அந்த படத்துக்கு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து அதை என்கரேஜ் பண்ணுற ஒரு நல்ல ஒரு இதயம் அவர். உண்மையிலேயே அவரை பாராட்டியே தீரணும். ஸோ நான் இந்த படத்தில் நடிக்கலைனாலும் இதில் ஒர்க் பண்ணுற விஜய் ஆனந்த் அவர்களுடைய அழைப்பின் பேரில் இங்கே வந்திருக்கேன். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட ஹீரோ தினேஷ் சார் ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பத்திலேருந்து வந்திருக்காரு. பட் அற்புதமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். படம் அப்படின்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை, ஒரு அற்புதமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் சினிமாவில் ஹீரோக்கள் பஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது சார். நிச்சயமாக நீங்களும் ஒரு நிலையான ஒரு நல்ல ஒரு ஹீரோவாக வரணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். இந்த படத்தோட இயக்குனர் கோபி சார் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு நல்ல ஒரு படம் கொடுத்துருக்காருன்னு தெரியுது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹிந்தி படம் கில் அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்தேன். இப்போ போன வருஷம் மார்க்கோ அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தை பார்த்தேன். அதோட பாதிப்பு இதில் சில காட்சிகளில் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு சைலன்ஸ் த்ரில்லராக ஒரு அற்புதமான ஒரு படமாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தோட காட்சிகளை பார்க்கும்போது தெரியுது. இந்த படத்தோட பாடல் ஒரே ஒரு பாட்டு இப்போ கேட்டோம், ரொம்ப அற்புதமாக இருந்தது சார். மியூசிக் டைரக்டர் சார், நீங்கள் ஒரு பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் வரணும்னு நான் ஆண்டவனை பார்த்துக்கிறேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது. பாடல் வரிகளும் ரொம்ப நல்லா இருந்தது. என்னுடைய ரொம்ப நாளாக நான் வந்து மாஸ்டர் கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய படங்களில் ஃபைட்டர் இல்லை, நான் நிறைய பேர் என்னை ஃபைட்டர் தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து ஃபைட் மாஸ்டர்கிட்ட கண்ணக்கண்ண மாஸ்டர்கிட்ட நான் நிறைய படங்களில் வந்து ஹீரோக்களோடையும் வில்லன்களோடையும் கூட அடியாளாக நடிக்கும்போது அவருடைய படங்களை நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். கடைசியாக வந்து ஒரு படம் மாயி படத்துடைய இயக்குனர் சூரியபிரகாஷ் சாருடைய படத்தில் நான் மெயின் வில்லனாக பண்ணேன். முறையாக தமிழில் மெயின் வில்லனாக பண்ணது அந்த படம் தான், வருஷ நாடு. அந்த படத்துடைய ஃபைட் மாஸ்டர் அவர் தான். எனக்கு அவ்வளோ அற்புதமாக கிளைமேக்ஸ் காட்சிகளில் ஃபைட் வந்து கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபைட்டு முடிச்சு லாஸ்ட் நாள் போகும்போது, நீ பெரிய நடிகன் அவரோட இத்தனை நாளாக நீ வந்து மிஸ் பண்ணிட்டாங்க உன்னை, நீ பெரிய நடிகனா வருவ, பெரிய வில்லனா வருவேன்னு சொல்லிட்டு வாழ்த்தி அமிச்சாரு. நன்றி மாஸ்டர். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு ராமேஸ்வரத்தில். அதே மாதிரி என்னோட நண்பர் அப்புக்குட்டி, நானும் அவரும் மெட்ராஸ் பட்டினம் படத்தில் நடித்தோம். படம் ஃபுல்லாக அவர் தூங்கிட்டே இருக்கிறது தான் வேலை. நான் அதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருந்தேன். ஒரு பீரியட் ஃபிலிம் அது.
அதுக்கப்புறம் அவர் வந்து நேஷனல் அவார்டு வாங்கி மிகப்பெரிய ஒரு உயரத்தை தொட்டு இன்னைக்கு சமீபத்தில் கூட ஒரு படத்தில் நானும் அவரும் இணைந்து நடிச்சிருந்தோம். இந்த படத்தில் ரொம்ப அழுத்தமான ஒரு கேரக்டரில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப அற்புதமான ஒரு நடிகர், நல்ல நண்பர். மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு அப்புக்குட்டி. அப்புறம் என்னோட நண்பர் சவுந்தரராஜன் சார், செடிகளை வளர்க்கணும்னு ரொம்ப பாடுபட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். இப்போ அரசியலில் குதிச்சிருக்காரு. ஆனால் பல வருடங்களா பல பேருக்கு செடிகளை தானமாக கொடுத்துருக்காரு. நிறைய இடத்துல செடியை வளர்த்துருக்காரு. அந்த வகையில் நான் எங்கள் ஊரில் மாநல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கு. நான் கேட்ட உடனே ஓகே சொல்லி கிட்டத்தட்ட 50 60 நினைக்கிறேன் 60 செடிகளில் அவரே அவரோட டீமோட வந்து எங்கள் கோயில் வளாகத்தில் நட்டுட்டு போனார். நன்றி சார். இன்னைக்கு கிட்டத்தட்ட 60-70% வந்து மரமாக இருக்குது சார். மீண்டும் உங்களை அழைப்போம், வந்து நீங்கள் அதை பார்க்கணும் அதை. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக தமிழ்நாடு முழுவதும் யாதும் அறியான் படத்தை வெளியிட இருக்கும் அறிமுக நாயகனாக களமிறங்கி இருக்காரு. யாவும் அறியான் படத்துடைய நாயகன் திரு தினேஷ் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னடா இவன் இப்படி வந்திருக்கானே நீங்களாம் நினைக்கிறீங்க. டைரக்டர் வந்து என்ன வந்து படம் ரிலீஸ் ஆகிற வரையும் இப்படி தான் இருக்கணும் நீங்க சொல்லியிருக்காரு. நான் வந்து இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் நான் இவ்வளோ வருஷமா நான் ஆசைப்பட்டு இருந்தேன். அது எனக்கு இப்போ நடந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் உங்களை மாதிரி ஒரு மீடியா ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன். நீங்களும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி என் படத்தை ஒரு நல்ல படமாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். இந்த கதையை நான் கேட்கும்போது டைரக்டர் வந்து என்கிட்ட வந்து நல்ல ஒரு அதை ஃபீல் பண்ணி சொன்னார். ஸோ அதுலேயே நான் வந்து இந்த படத்தை பண்ணுறேன் சொல்லி நான் ஒத்துக்கிட்டேன். அப்புறம் அந்த நடுவில் இந்த விஜய் மாதிரி சொன்னார், அது வேணுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், இது நம்ம படத்துக்கு வந்து நான் ஏற்கனவே பண்ணினது, நான் இதுக்காண்டி நான் ஸ்பெஷலாலாம் பண்ணலை சொன்னார். சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்களும் தைரியமாக பண்ணி முடிச்சிட்டோம். நான் வந்து உங்கள் வீட்டு பிள்ளை. நீங்கள் தான் என்னை ஒவ்வொரு படியாக என்னை மேலே ஏற்றி விட்டு உச்சத்துக்கு கொண்டு போகலைனாலும் ஓரளவு மக்களுக்கு தெரிகிற ஒரு நடிகராக என்னை நீங்கள் கொண்டு போய் நிறுத்தணும். நாங்கள் எல்லாரும் ஒரு சின்ன ஒரு பட்டிங் டீம் தான். எங்கள் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து ஒரு 2 படம் 3 படம் பண்ணவங்க தான். யாருமே 10 படம் 50 படம் பண்ணவங்க கிடையாது. ஸோ இதில் எல்லாருமே இரவு பகல் பார்க்காம எங்கள் கூட நல்லபடியாக உழைச்சி கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் யாதும் அறியான் சார்பாக எங்களோட நன்றிகள். பத்திரிகையாளருக்கும் நீங்களும் மக்கள்கிட்ட நல்லபடியாக கொண்டு போய் சேர்ப்பீங்க. தேங்க்யூ. இந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். நீங்கள்லாம் வந்தது எனக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். கூடிய விரைவில் முடிச்சிடலாம், இன்னும் கொஞ்ச நேரம் தான். அடுத்ததாக இயக்குனர்களின் நடிகன், தேசிய விருது பெற்ற ஒரு நடிகர், யாதும் அறியான் படத்துல ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய அப்புக்குட்டி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சந்தோஷம். டைம் கம்மியாக இருக்குது. மேடையில் இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்து சொன்ன வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கதையில் ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்த கோபி சாருக்கு என்னுடைய நன்றி. சொன்ன மாதிரி இந்த கதை எப்படின்னு சொல்லும்போதே என்ன சொல்லும்போதே இல்லை சார் ஒரு த்ரில்லர் படம் அவ்வளோதான் சொன்னார். அப்புறம் அங்கே ஸ்பாட்டுக்கு போனால் ஒவ்வொரு சீனாக கேட்குறேன், சீனை ஃபுல்லாக சொல்லவே மாட்டேங்கிறார். சார் சீனை சொல்லிட்டு படம் எடுங்கன்னா என்ன சார் சீனை சொல்லவே மாட்டேங்கிறீங்க? இல்லை சார் சொன்னால் சஸ்பென்ஸ் போயிடும் அப்படிங்கிறாரு. எனக்கு அதனால் சீனு சொல்லாமலே என்ன நடிக்க வச்சப்பல
இவர் ஹீரோ யாருங்க அப்படின்னு கேட்டால் போய் நின்று கண்ணாடி போட்டு பாக்யராஜ் சார் மாதிரி வந்து நிற்கிறாரு. இன்னைக்கு பாக்யராஜா யாராவது ஏற்றுவாங்களா நமக்கு தெரியலையே, எப்படி நடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா தலைவன் ஏதோ சாதாரணமாக இந்த நடிக்க வராது போல இருந்தா நினச்சேன். ஆனால் பட்டையை கிளப்பிட்டாப்புல தினேஷ் சார், நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் தினமலரில் பத்திரிகை ஓனர் அப்படின்ட்டு. என்னப்பா நமக்கு இவர்கிட்ட பயிற்சி கூட கொஞ்சம் பயந்து கிந்து இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவர் என்ன பார்த்து பயப்படுறாரு. ஐயோ என்னடா இது, நான் சார் நீங்கள் எப்படி நல்லா நடிக்கிறேன்னா இப்படி கெஞ்சி கேட்குறாரு. சூப்பரா சார், பரவாயில்லையா சார், நல்லா பண்ணேன். இன்னும் இவர் நம்மகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. நம்ம இவர் ஏதாவது நியூஸ் போட வைக்கலாம், யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தா இவர் நான் நல்லா நடிக்கிறேன்னா டெய்லி இதே வேலையாக போச்சு, நம்ம பதில் சொல்கிறதே வேலையாக போச்சு. அதுதான் நம்ம ஆனந்த் பாண்டி தம்பி, அவனும் இதே தான். அண்ணா பரவாயில்லையா தம்பி, வந்துடுவேண்ணா. வந்துடுவேடா, எங்கடா இது சினிமாக்குள்ளே தானே இருக்கு, வேற எங்கேயா போயிருக்கேன். நான் சாலிகிராமத்தை சுற்றும் போது கண்டிப்பாக வந்து தான் ஒரு வழியே கிடையாது, வந்துடுவேடா அப்படின்னு. அதுமாதிரி அந்த பொண்ணுங்க அவங்க ட்ரெஸ்ஸை பார்க்குறதே வேலை, இவங்க அங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க மைக்கை வச்சுருக்கு. இல்லைடா நம்ம எல்லாருமே தான் அப்படி, ஏன்னா என்ன சொல்லலாம் தப்பாக நினைப்பாங்க. இந்த பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு கவர்ச்சியாக கொஞ்சம் பண்ணிட்டு வருமா, சரி நம்ம கண்ணு அந்த பக்கம் அப்படி திருப்பிக்கிட்டு அப்படி வயசுக்கு மரியாதை கொஞ்சம் திருப்பிக்குவோம் அப்படின்னு பார்த்தா டக்குனு அண்ணன் அப்படிங்க. ஐயோ அண்ணன் வேற சொல்லிட்டு இருந்த பாப்பா இப்படி. ஆனால் எல்லாருமே ஒரு நட்பாக ஜாலியாக சந்தோஷமாக ஒர்க் பண்ணோம். அதே மாதிரி இணை தயாரிப்பாளர் தம்பி பேர் என்ன மறந்துட்டேன், சித்திக்கு சொல்லாமல் விட்டோன்னா அவ்வளோதான், அடுத்த படத்தில் என்னை வச்சு செஞ்சிருவான். அந்த அளவுக்கு ஒரு கவனிப்பு. இது வந்து ட்ரிப்பு போன மாதிரி தான் இருந்தது. அந்த காட்டேஜில் நாங்கள் ட்ரிப்புக்கு தங்கியிருந்த மாதிரி இருந்தது. நான் நிறைய பேசலான்னு பார்த்தேன், டைம் இல்லாமல் போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சார் மன்னிச்சுங்க, படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, சந்தோஷம். நானும் இந்த படத்தில் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துட்டு என்னடா விஜயா புகழ்ந்துட்டு இருக்காங்க, நம்மளும் எதுவும் சொல்லாமல் இருக்காங்களே, படத்தில் நம்ம நடிச்சிருக்கோம், விஜய் சார் இதான் வந்து நான் பின்ன லாஸ்ட்டில் உள்ள பார்க்கவே இல்லை, லாஸ்ட்டில் இந்த இது வரும்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நியூஸாக வருது நாளைய முதல்வர் அப்படின்ட்டு. எனக்கும் கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது, எப்படின்னு தெரில, பார்ப்போம். தெரில, அது நம்ம கையில் இல்லை, மக்கள் கையில் இருக்குது, அது அவங்கவுங்க நேரத்தை பொறுத்து இருக்குது. சந்தோஷம். இந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக பயமுத்துற கேரக்டர் தான். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ. டைம் இல்லாத காலத்தில் சீக்கிரம் முடிச்சிட்டேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக கேப்டன் ஆஃப் த ஷிப், நம்ம வந்து ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நம்பிக்கையில் இவ்வளோ நாள் ஓடினாரு. அதுக்கான வெற்றி, அதுக்கான பலன் வர 18ஆம் தேதி அவருக்கு கிடைக்கும் அப்படின்ற வாழ்த்தோட யாதும் அறியான் படத்துடைய இயக்குனர் திரு கோபி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். இங்கு எங்களுடைய அழைப்பு ஏற்று வந்திருக்கிற அனைத்து சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு இவ்வளோ வச்சுருக்கேன், ஆனால் டைம் இல்லை. அதனால் மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே எங்களை அழைப்பு ஏற்று வந்ததுனால ரொம்ப நன்றி. கீழே அமர்ந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி. இந்த வெளிச்சத்தில் என்னைய பேச விட்டு அழகாக பார்த்த என்னோட மற்ற டெக்னீஷியன்ஸ்லாம் கீழே உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாருமே தனித்தனியாக வாழ்த்தணும்னு நினச்சேன், சக்ஸஸ் மீட்டில் வாழ்த்தலாம். உங்கள் எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் ப்ரோ, நீங்கள் பேசும்போது நிறையா இன்டரப்ட் வந்துச்சு. நம்ம இக்னோர் நெகட்டிவிட்டியை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரோ, அதனால் தைரியமாக இருங்க, அடுத்து பார்த்துக்கலாம். நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். எல்லாருமே இந்த மேட்ரு ஏன் வச்சிங்கன்னு சொல்லி கேட்டே இருந்தாங்க. நிறைய இடத்துல ஒரு சில மீம்ஸ் கூட பார்த்தேன் நான். எப்படி இந்த படத்தில் இந்த சீன் வராது, நீங்கள் வேணால் பாருங்கள், பிளர் பண்ணிடுவாங்க, இல்லைனா கட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக தான் சொன்னாங்க. நீங்கள் கண்டிப்பாக தைரியமாக படம் வந்து பார்க்கலாம். நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த எல்லா சீனுமே அந்த படத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. அப்புறம் சார் எல்லாருமே வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி மிகைப்படுத்தி பேசுனதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நிறைய பொறுப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. இவங்களாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்த படம் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு. ஸோ நானும் நம்புகிறேன். நீங்கள் எல்லாருமே படம் பார்க்க வரும்போது 0% எக்ஸ்பெக்டேஷனோட வாங்க. நான் வந்து 2000 கோடி வசூல் பண்ணணும்னு நான் சொல்லலை. எங்கள் படத்தில் ஃபைட் இருக்குது, சாங் இருக்குதுன்னு நான் சொல்லி ட்ரோல் பண்ணல. ஸோ நீங்கள் 0% எக்ஸ்பெக்டேஷனோட வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு படமாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், சூர்யா சார் வந்து ஒரு படத்தில் ஒரு வசனம் சொல்லியிருப்பார், 5000 ரூபா இருந்தால் காய்கறி கடை வைப்பேன், 50,000 ரூபா இருந்தால் மளிகை கடை வைப்பேன், 5 லட்ச ரூபா இருந்தால் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி இந்த படம் வந்து பட்ஜெட்டில் பண்ணதுனால நான் ஒரே ஒரு சீனை ஒரே ஒரு பேப்பரில் வச்சேன். நல்ல பட்ஜெட்டில் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு ஏஐயில் ஒரு சிஜியில் கொண்டு வந்து வச்சுருப்பேன்.
பேன் இந்தியா படமாக பண்ணியிருந்தா சிஎம்னே வச்சுருக்க மாட்டேன், பிரதமர்னு கூட வச்சுருப்பேன். ஸோ அதனால வந்துட்டு அடுத்தடுத்த பட்ஜெட்டை பொறுத்து அடுத்தடுத்த படங்களில் எப்போவுமே என்னோட படத்தில் அவரோட ரெஃபரன்ஸ் இருக்கும். வந்திருக்க அனைவருக்கும், மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்கும், இந்த படத்தை எங்களுக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணி தர்றதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த எங்கள் சார் கடைசியில் உட்காந்துருக்காங்க விவேகானந்த சாருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேறு யாருக்காவது நன்றி தெரிவிக்கலன்னா தவறாக நினச்சிக்காதீங்க. எல்லாரும் வந்து படத்தை பாருங்கள். சக்ஸஸ் மீட்டில் சந்திக்கலாம். நன்றி.